ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய கடைசி நாளில் நாம் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். தந்தை அவர்கள் தொடக்க உரையில் சொன்னது போல இந்த வருடத்தில் பல்வேறு விதமான தடைகள் இருந்திருக்கலாம், நீங்கள் சந்தித்திருக்கலாம். பிரச்சனைகள் இல்லாத மனிதன் இல்லை, வாழ்க்கை இல்லை. ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறார். ஆகவே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதே போல் மலர இருக்கக்கூடிய இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்பதனை தந்தை அவர்கள் தொடக்க உரையில் நமக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப விவிலியத்தில் நிறைய இறை வார்த்தைகள் நமக்கு பிடிக்கும். அதிலும் குறிப்பாக சமீபத்தில் நான் வாசித்த பொழுது என் மனதை தொட்டது. அடிக்கடி நான் இப்பொழுது மறையுரைகளில் மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு இறை வார்த்தை, ஒரு பகுதி என்ன அப்படின்னா, திருப்பாடல் 94 இறை வார்த்தைகள் 17, 18, 19 அந்த பகுதியில் ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய உடனிருப்பு நம்ம எவ்வாறு தொடுகிறது அல்லது கடவுளுடைய உடனிருப்பு நம்ம எவ்வாறு தாங்குகிறது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. 94 17வது வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. என்ன அப்படின்னா, ஆண்டவரே, நீர் என்னை நினையாதிருந்தால் நான் என்றோ மௌன உலகிற்கு சென்றிருப்பேன். பாருங்க, கடவுள் நம்ம நினைக்கல அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, உடல் சார்ந்த பிரச்சனை, கணவனால் பிரச்சனை, மனைவியினால் பிரச்சனை, பெற்றெடுத்த பிள்ளைகளால் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, இங்கிட்டு பார்த்தோம்னா அரசியல் தலைவர்கள், இங்கு சமயத்தினால் போராட்டங்கள், ஏதோ அப்பாவி மக்கள் கொல்லப்படக்கூடிய ஒரு நிலை. பாருங்க, இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர், ரஷ்யா உக்ரைன் போர் என்று இரு மனிதர்கள் அல்லது அரசியல் தலைவர்களுடைய இந்த சுயநல நாட்டத்தினால அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அப்பாவி மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்துவிடக்கூடிய ஒரு நிலை அல்லது தங்களுடைய உயிரை அவங்க இழக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படிப்பட்ட ஒரு கால ஓட்டத்தில் நம்ம சூழலில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இருப்பினும் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய உள்ளங்கையில் பொரிந்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை நினைவில் கொண்டிருக்கிறார். அதான் பார்க்குறோம், ஆண்டவரே, நீர் என்னை நினையாதிருந்தால் நான் என்றோ மௌன உலகிற்கு சென்றிருப்பேன். எத்தனையோ பேர் இந்த 2023ஆம் ஆண்டில் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. நமக்கு உறவினர்கள், நண்பர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஒருவேளை நம்ம விட்டு பிரிந்திருக்கலாம் அல்லது நம்மை விட பொருளாதாரத்தில் தாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா கடவுளுக்கு நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்புறம் 18வது வசனம் நமக்கு சொல்லுகிறது பாருங்க, என் அடி சறுக்குகிறது என்று சொன்ன பொழுது, ஆண்டவரே, உம்முடைய பேரன்பு என்னை தாங்கிற்று. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எத்தனையோ விதமான பேரிடர்கள், இயற்கை நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன, பேரிடர்கள் ஏற்படுகின்றன. ஆனால் இப்படிப்பட்ட பேரிடர்களுக்கு மத்தியிலும், தீவிரவாதத்திற்கு மத்தியிலும், போராட்டங்களுக்கு மத்தியிலும், வன்முறைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் தன்னுடைய பேரன்பினால் நம்மை தாங்கி இருக்கிறார். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? நான் கஷ்டம் தானே படுறேன், போராட்டத்தை ஒவ்வொரு நாளும் எழுந்தது முதல் இரவு படுக்க போகிறது வரை ஒரே போராட்டமாக இருக்குது, என்ன செய்யணும்னு தெரியலையே. நான் கடவுளில் பழித்துரைக்கக்கூடிய ஒரு நிலை. கொஞ்சம் நாம் நினச்சி பார்க்கணும், கடவுள் நம்மை அவருடைய பேரன்பினால் தாங்கி இருக்கிறார். என் அடி சறுக்குகின்றது, ஐயோ என் வாழ்வு முடிந்து விட்டது என்று நாம் கத்தின பொழுது, ஆண்டவரை நாம் கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் நம்மை தாங்கி இருக்கிறார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த 2023ஆவது ஆண்டில் ஆண்டவர் எண்ணிலடங்கா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு நிறைவாக கொடுத்து இருக்கிறார். 19வது வசனம் சொல்லுகிறது, அதாவது நான் துயரத்தில் இருந்த பொழுது ஆண்டவரே, உம்முடைய ஆறுதல் என்னை மகிழ்விக்கின்றது. அப்போ நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம், அப்போ நம்ம துயரத்தில் இருந்திருக்கிறோம், மீளா துயரம். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த பொழுது மனிதன் கொடுக்க முடியாத நிறைவை, மனிதன் கொடுக்க முடியாத ஆறுதலை, மனிதன் கொடுக்க முடியாத மகிழ்ச்சியை ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா கொடுக்கிறார் என்பதைத்தான் இங்கு திருப்பாடல் ஆசிரியர் 94ல் கடவுளுடைய உடனிருப்பை குறித்து நமக்கு மேற்கோள் காட்டுகிறார். ஆகவே அன்பு பிள்ளைகளே, நாம் இந்த நாளில், ஆண்டினுடைய கடைசி நாளில், இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நம்ம பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இது ஏதோ வாடிக்கையாக நடக்கக்கூடிய ஒன்றாக நம்ம கடந்து விடக்கூடாது.
ஏதோ ஃபாதர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவருடைய கடமையை செய்கிறாரு என்கிற ஒரு மேம்போக்கில் நம்ம வந்து போய்விடக்கூடாது. மாறாக இத்தனை ஆண்டுகளாக, குறிப்பாக இந்த 2023ஆவது ஆண்டிலே கடவுள் நம்மை தாங்கி இருக்கிறார், கடவுள் நம்மை சுமந்து வந்து இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்கிற அந்த வார்த்தை வாயிலாக தன்னுடைய உடனிருப்பை கொடுத்து நமக்கு தேவையான பாதுகாப்பையும் எண்ணிலடங்கா நன்மைகளையும் செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்த வேண்டும். இப்படி இந்த ஆண்டினுடைய கடைசி நாளில் நம்முடைய தாய் திருச்சபை இன்றைய நாளில் திரு குடும்ப அந்த பெருவிழாவினை அக்களிப்போடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. குடும்பம், நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி கடவுளுக்கு சாட்சியம் பகர வேண்டிய ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்பதனை இன்றைய நாளில் திருச்சபை அல்லது இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு வந்து அழைப்பு கொடுக்கிறது. பாருங்களேன், இன்றைக்கு பதிலுரை பாடல்ல ஒரு அழகான ஒரு பல்லவி, ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். குடும்பம் கடவுளோடு அங்கே நாம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு உடன்படிக்கை. திருமணத்தில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க என்ன அப்படின்னா, ஆணும் பெண்ணும் உடன்படிக்கை செய்து கொள்கிறாங்க. நான் வழக்கமாக திருமணத்தின் போது கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலை, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை நடக்கக்கூடிய திருமணத்திற்கும் நம்ம வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் பண்ணுறோம், அதுக்கும் நடக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, வேறுபாடு என்ன என்று கேட்கின்ற பொழுது அந்த திருமண தம்பதியர்களுக்கு அவங்க வந்து அப்படியே மொழிப்பாங்க. என்ன அப்படின்னா, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இது வந்து உடன்படிக்கையாக பார்க்கப்படுகிறது, கவனன்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் இதே வந்து மற்ற சமயங்களில் அல்லது ரெஜிஸ்டர் மேரேஜ் நம்ம வந்து பண்ணுறோம், பதிவு திருமணம் நம்ம வந்து பண்ணுறோம், அதெல்லாம் ஒப்பந்தம், கான்ட்ராக்ட். அதான் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, உனக்கு இன்றைக்கு திருமணமாகி நாளைக்கு பிடிக்கலையா அல்லது 3 மாதத்தில் பிடிக்கலையா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, சிவில் மேரேஜில் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, மியூச்சுவலில் உனக்கு பரஸ்பர அந்த அன்பினால் நம்ம என்ன செய்யலாம், போய் அந்த வழக்குகளை வந்து நாம் வந்து தீர்த்து கொள்ளலாம், திருமணத்தை நாம் வந்து முறித்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இந்த திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கையாக பார்க்கப்படுகிறது. எப்படி உடன்படிக்கையாக பார்க்கப்படுகிறது? பழைய ஏற்பாட்டில் நம்ம வந்து பார்க்கிறோம், அங்கு கடவுள் யாவே கடவுள் இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறான். நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள், என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய நியமங்களை, விதிமுறைகளை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்வு. அதே போலதான் இங்கு திருமணத்தில் ஒரு கணவனும் மனைவியும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வாக்குறுதி கொடுக்கிறாங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன். அப்போ இங்கு மணமகனும் மணமகளும் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். இந்த உடன்படிக்கை என்பது முறிவுபடாத தன்மையை கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதை தான் இன்றைக்கு இந்த வாசிக்க கேட்ட அந்த பதிலுரை பாடல்ல, ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். அப்போ கடவுள் தன்னுடைய உடன்படிக்கையில் அப்படி என்ன செய்றார் அப்படின்னா, நிலைத்து நிற்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மறந்து போகக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க, கடவுளை விட்டு தூர போகக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. எப்பொழுதெல்லாம் இங்கு மக்கள் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி போனாங்களோ அப்பொழுதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் துன்பத்தையும் வேதனைகளையும் நெருக்கடிகளையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை நம்ம பழைய ஏற்பாட்டு முழுவதுமாக நாம் வந்து பார்க்கிறோம். அதே போலதான் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு கணவனும் மனைவியும் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்க வேண்டும். அப்படி இணைந்திருக்க வேண்டிய அந்த கணவனும் மனைவியும் அந்த பிரமாணிக்கத்திலிருந்து விலகி போகின்ற பொழுது, அந்த நம்பிக்கையிலிருந்து விலகி போகின்ற பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இல்லற வாழ்வு சிதைந்து போகிறது. அதே போல தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் வந்து சின்ன பின்னமாக மாறி போகக்கூடிய ஒரு நிலை. நிறைய உதாரணங்கள் நான் அந்த கடந்த 2 வருடத்தில் இங்கே அருங்குடை இல்லத்திற்கு வந்த பிறகு இளம் தம்பதியினர் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரமாணிக்கம் இல்லாததுனால அல்லது சந்தேகப்படுவதனால நிறைய குழப்பங்கள், கூச்சல்கள், திருமணம் வந்து முறிந்து போகக்கூடிய ஒரு நிலையை நான் ஒவ்வொரு நாளும் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு அனுபவம், ஒரு நிகழ்வை வந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்போ இன்றைக்கு எப்படி இஸ்ரேல் மக்கள் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மறந்ததுனால துன்பத்தை அனுபவிக்கிறாங்களோ, அதே போல இங்க குடும்பம், அந்த குடும்பத்தில் வந்து பிரமாணிக்கத்தை இழந்து போகின்ற பொழுது அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை,
குழப்பங்களும் கூச்சல்களும் அங்கே வந்து அதிகமாகி கொண்டே இருக்கின்றன. அப்போ இன்றைய நாளில் நம்முடைய குடும்பம் யாரை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும்? கடவுளை மையப்படுத்தியதாக இருக்கணும். ரொம்ப அழகாக எனக்கு பிடித்தமான ஒரு பகுதி, நம்ம வந்து பெரிய வியாழன் அன்றைக்கு நாம் வந்து பார்ப்போம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே வந்து சீடர்களுடைய பாதங்களை வந்து கழுவுகிறார். நான் பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய ஒன்று, எதற்கு கடவுளுடைய மகன் இங்கே சாதாரண ஒரு சாமானியனுடைய காலை வந்து அவருடைய பாதங்களை வந்து கழுவணும்? என்ன காரணம்? அவருக்கென்று ஒரு நோக்கம் இருந்தது, இலக்கு இருந்தது. அது என்ன அப்படின்னா, இறை ஆட்சியை கட்டி எழுப்பணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும். எல்லா மக்களும் அன்போடு சமாதானத்தோடு ஒற்றுமையோடு எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் நம் ஆண்டவருடைய ஒரு கனவாக இருந்தது. அதனால தான் ஏசாண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஏசாண்டவருக்கு நிச்சயமாக தெரியும், ஒருத்தன் காட்டி கொடுப்பான், ஒருத்தன் மறுதளிப்பான், மற்றவ எல்லாரும் என்னை விட்டு வந்து என்ன செஞ்சிருவாங்க, ஓடி போயிடுவாங்க, சில பேர் வந்து அதிகாரத்தை கேட்டு சிபாரிசுக்கு வருவாங்க என்றெல்லாம் ஏசாண்டவருக்கு தெரியும். தெரிந்திருந்தும் அங்கே ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, சீடர்களுடைய பாதங்களை வந்து கழுவுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த திருமணத்தில் குடும்ப வாழ்க்கையில் இயேசு ஆண்டவர் எப்படி அங்கு நிராகரிக்கப்பட்டாரோ, காட்டி கொடுக்கப்பட்டாரோ, அல்லது வந்து துன்பம் வருகின்ற பொழுது, நெருக்கடி வருகின்ற பொழுது சீடர்களால் எப்படி கைவிடப்பட்டாரோ, அதே போல இந்த இல்லறம் என்கிற இந்த குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக நுழைகின்ற பொழுது, வாழுகின்ற பொழுது உங்களுடைய கணவரால் நீங்கள் காட்டி கொடுக்கப்படலாம், உடன் பிறந்தவர்களால் நீங்கள் மறுதளிக்கப்படலாம், பெற்றெடுத்த பிள்ளைகளால் நீங்கள் வந்து கைவிடப்படலாம். இருப்பினும் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். எப்படி இயேசு ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, தன்னுடைய இலக்கினை அடைவதற்காக சீடர்களுடைய பாதங்களை கழுவினாரோ, அதே போல நீங்கள் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை நாம் வந்து கழுவ வேண்டும். பாதங்களை கழுவுவது என்பது என்ன? நம்மை நாம் வந்து தாழ்த்தி கொள்ளணும். இன்றைக்கு குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள். யாரு சொல்றது யாரு கேட்கறது? கணவன் சொல்றத மனைவி கேட்கிறதா, மனைவி சொல்றத கணவன் கேட்கிறதா? இன்றைக்கு நம்முடைய சமூகம், குறிப்பா தமிழ்நாட்டில், இந்திய நாட்டில் இன்றும் ஆணாதிக்க சிந்தனை வந்து அதிகமாகி கொண்டே இருக்கிறது. பார்க்குறோம், நான் சொல்றேன், உன் புருஷன் சொல்றேன், கேட்கிறியா இல்லையா, உட்காரியா இல்லையாடி என்று அதிகாரத்தை வந்து காட்டக்கூடிய ஒரு நிலை, ஒரு மேட்டிமைத்தனம் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இதே பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆண்களை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தோம், பெண்கள் கணவனுக்கு பணிந்திருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இன்றைக்கு பெண்கள் அங்கே வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து செலுத்தக்கூடிய ஒரு நிலை அங்கே பார்க்குறோம். என்ன அப்படின்னா, நான் ஏன் நீ சொல்றதை கேட்கணும், நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், நான் சொல்றத நீ கேள் என்கிற ஒரு மனநிலை. இதான் இன்றைக்கு வந்து பவுலுடையார் ரொம்ப அழகா சொல்றாரு. எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 21 முதல் கணவர் மனைவியருடைய நடத்தையை குறித்து ரொம்ப அழகா எடுத்துரைக்கிறார். கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே கிறிஸ்துவுக்கு, திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். அப்போ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அன்பு செய்கிறார். அப்படி அன்பு செய்கிறதுனால தன்னுடைய வாழ்வை திருச்சபைக்காக வந்து ஒப்புவிக்கிறார், அர்ப்பணமாக்குகிறார். அப்போ எதற்காக ஆண்டவர் தன்னுடைய வாழ்வை வந்து அர்ப்பணமாக்க வேண்டும்? என்ன காரணம், நோக்கம் என்ன? இந்த உலகம், இந்த திருச்சபை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அன்பிலும் சமாதானத்திலும் வளர வேண்டும். அப்போ இன்றைக்கு குடும்பம், இந்த குடும்பம் வந்து எப்படி இருக்கணும்? கடவுளுக்கு உகந்ததாக இருக்கணும். இந்த திருச்சபை மற்ற மக்களுக்கு வந்து சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஒரு நோக்கமாக இருக்கணும். அப்போ அதில் நிறைய நாம் வந்து இழப்புகளை நாம் வந்து சந்திக்க வேண்டும். சமீபத்தில் ஒரு குடும்ப தம்பதியினர் என்னை வந்து சந்திக்க வர்றாங்க.
அப்போ தங்களுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க. தங்களுக்குள் ஏற்பட்ட அந்த முரண்பாடுகள், அப்போது ஏறக்குறைய திருமணமாகி 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளை வந்து கடந்தவர்கள். அப்போ அவங்க பகிர்ந்து கொள்கிறாங்க. அந்த அக்கா அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர், என் வீட்டுக்காரரையும் ரொம்ப லேசாக எடை போட்டுறாதீங்க. இன்றைக்கு நீங்களும் நாங்கள் 2 பேரும் இன்றைக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறோம். தொடக்க காலகட்டத்தில் நான் படாத கஷ்டம் அல்ல, என்னை அவ்வளோ கொடுமைப்படுத்துவார் ஃபாதர். நான் வந்து ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா நான் அப்படியே உயிரை வந்து அப்படியே அவ்வளோ பயத்தோடு நான் வந்து இருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பயங்கரமாக குடிச்சிட்டு வந்து என்னை வந்து அடிப்பார் ஃபாதர். ஆனால் நான் செய்தது ஒன்றே ஒன்று தான். நான் என் வீட்டை விட்டு போகலை, என் அம்மா வீட்டுக்கு போகலை. நான் என் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், நான் ராணி மாதிரி இருந்திருப்பேன் ஃபாதர். கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, என்னை தாங்கி இருப்பாங்க. ஆனால் நான் போகலை. நான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கிறேன். என் வீட்டுக்காரை, என் கணவரை வந்து மனம் திருப்புவேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நோன்பிருந்து உபவாசம் இருந்து கணவருடைய மனமாற்றத்திற்காக ஜெபிக்கிறார். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, கடைசியில் வந்து சொல்கிறாங்க, என் ஜெபம் கேட்கப்பட்டது ஃபாதர். தொடர்ந்து போராடினேன். 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அல்ல, 7 ஆண்டுகள் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா என் கணவருடைய மனமாற்றத்திற்காக வந்து போராடினேன், ஜெபித்தேன். இன்றைக்கு என் கணவர், நாங்கள் 2 பேருமே அன்பொழுக என்னுடைய இல்லற வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அழகான 2 பெண் மக்களை வந்து கடவுள் வந்து கொடுத்திருக்கிறாரு. அந்த 2 மக்களுக்கும் ஒரு வளமான வாழ்க்கையை வந்து கடவுள் வந்து அமைத்து கொடுத்திருக்கிறார் ஃபாதர் அப்படின்னு சொல்லி தங்களுடைய அனுபவங்களை, அந்த இல்லற வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கஷ்டங்கள், நெருக்கடிகள், அந்த நெளிவு சொலிவுகள் எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த அம்மா எப்படி தாங்கினாங்க, அந்த அம்மா அந்த துன்பங்களை வேதனைகளை தாங்கிக் கொள்வதற்கு அவர்கள் பட்ட கஷ்டங்கள், சந்தித்த இழப்புகள் எல்லாவற்றையும் வந்து அவங்க வந்து சொன்னாங்க. அப்போ அந்த கணவர் சொல்றாரு, ஆமா ஃபாதர், நான் தெரியாம நான் வந்து திருமணம்னா என்ன, குடும்ப வாழ்க்கைனா என்ன, மனைவி அவளை எப்படி நான் வந்து பராமரிக்கணும், அன்பு செய்யணும், என் பிள்ளைகளை எப்படி நான் வந்து வழி நடத்தணும், நான் ஒரு மாதிரி முரட்டுத்தனமா தாந்தோன்றித்தனமா இருந்தேன் ஃபாதர். என் மனைவிதான் என்னை வந்து நெறிப்படுத்தினார். இன்றைக்கு நான் என் மனைவிக்கு பிரமாணிக்கம் உள்ள நல்ல கணவனாக இருக்கிறேன். இதற்கெல்லாம் கடவுள்தான் காரணம் என்று சொல்லி அவரும் தன்னுடைய மனைவியை குறித்து புரிப்படையக்கூடிய ஒரு நிலை, கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்படி ஏராளமான சம்பவங்கள், நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து நானும் சந்தித்து கொண்டிருக்கிறேன். இதே போல நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கலாம், நெருக்கடிகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் தன்னை அங்கு ஒப்புவித்தார். திருச்சபையின் மீது அன்பு கொண்டிருந்ததனால இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக, திருமணத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்ன? ஒரு கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய, குழந்தைகளை பெற்றெடுத்த குழந்தைகளை கிறிஸ்தவ நெறியில் வளர்ப்பதுதான் குடும்பத்தினுடைய அல்லது திருமணத்தினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய குடும்பம், இந்த குடும்பத்தில் இழப்புகள் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், நன்மைகள் நடந்தாலும் நாம் வந்து கடவுளுடைய கரம் பற்றி நடக்கின்ற பொழுது, கடவுளை முதன்மையாக நாம் வந்து வைத்து நாம் வந்து நடக்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக அது வந்து உருவாகிறது, வளர்கிறது. அதனால தான் புனித அன்னை தெரசா சொல்றாங்க, a family that prays together stays together என்று கூறுகிறார். அப்ப எந்த குடும்பம் கூடி ஜெபிக்கிறதோ அந்த குடும்பம் ஒற்றுமையில் நிலைத்திருக்கிறது என்பதுதான் அவருடைய ஒரு புரிதலாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் இங்கிருந்து உங்களுக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை அறிவித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி, பிள்ளைகள் பெற்றோருடைய உறவு எப்படி இருக்கிறது? உங்களுடைய வாழ்வு வந்து செழித்தோங்க வேண்டும். கடவுளோட கனி கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இது மாறணும். இந்த திருமணத்தினுடைய பலன் என்ன? கனி கொடுக்கணும். அப்போ அந்த கனி எப்படியாக இருக்கணும்? கடவுளுக்கு உகந்ததாக அது வந்து மாறணும். கடவுளுக்கு உகந்ததாக மாறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். அதை தான் நம்ம யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 நான் வந்து வாசிக்கின்றோம். என்ன அப்படின்னா, நானே திராட்சை செடி, நீங்கள் வந்து கொடிகள் கிளைகள் இதெல்லாம் வந்து வாசிக்கின்றோம். அப்போ அந்த கொடி செடி வந்து அந்த கிளைகள் வந்து கொடியோடு இணைந்திருக்க வேண்டும். இணைந்திருக்கல அப்படின்னா அது வந்து என்ன செய்யுது? பலன் கொடுக்காது. அப்ப நான் வந்து பலன் கொடுக்கணும். கனி கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பமாக உங்களுடைய வாழ்வு
உங்களுடைய இல்லற வாழ்க்கை அமையணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அது என்ன அப்படின்னா, ஆண்டவரை நீங்கள் முதன்மைப்படுத்தி வாழ வேண்டும். தோபித்து புத்தகம் அதிகாரம் 6 இறை வார்த்தை 18 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். தோபியா சாராவினுடைய திருமண வாழ்க்கை நமக்கு தெரியும். 7 மணந்தவள் சாரால், அதில் தோபியா கடைசியில் திருமணம் பண்ணுகிறார். அப்படி திருமணம் பண்ணுகின்ற பொழுது அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா 18வது வசனத்தில் நம்ம வாசிக்கின்றோம், அவளுடன் நீர் கூடுமுன் முதலில் நீங்கள் இருவரும் எழுந்து நின்று மன்றாடுங்கள், விண்ணக ஆண்டவர் உங்கள் மீது இறங்கி காத்தருள வேண்டுங்கள், அஞ்சாதீர், உலகம் உண்டாகும் முன்பே அவள் உமக்கென்று குறிக்க பெற்றவள், நீர் அவளை பேயினின்று விடுவிக்க அவள் உம்மோடு வருவாள், அவள் வழியாக உமக்கு குழந்தைகள் பிறக்கும், அவர்கள் உமக்கு சகோதரர்கள் போல் இருப்பார்கள் என நம்புகிறேன். ரொம்ப அழகான ஒரு இறை வார்த்தை. அப்போ நீர் அவளோடு கூடி வாழும் முன் நீ ஆண்டவரிடந்து மன்றாடு. இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை கனி கொடுக்கணும், பலன் கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். சொல்றாரு பாருங்க, கடவுள் சொல்றாரு. இன்றைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, இவளை கட்டுனதுக்கு நம்ம வேற எவளையாவது கட்டிட்டு போயிருக்கலாம், எனக்கு பிடிக்கவே இல்லை ஃபாதர், எனக்கு வாழ பிடிக்கவே இல்லை ஃபாதர், அப்பெல்லாம் சொல்றோம். ஆனால் விவிலியம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், நீ பிறப்பதற்கு முன்பே அவள் உமக்கென்று குறிக்கப்பெற்றவள். தோபியாவுக்கு சாரால் 7 திருமணம் பண்ணி இருந்தாலும் அந்த 7 இல்லாவிட்டாலும் கடைசியில் தோபியா கணசிறாருன்னா சாரால் தோபியாவுக்கு முன்குறித்து வைக்கப்பட்டவராக இருக்கிறார். அதனால 7 இறந்து போகக்கூடிய ஒருவேளை கடவுளுடைய திட்டமாக இருக்கலாம். அடுத்து சொல்றாரு பாருங்க, நீ ஜெபிக்கின்ற பொழுது நீர் அவர்களை பேய் நின்று விடுவிக்க. அப்போ உங்களுடைய குடும்பத்தில் குழப்பம் இருக்கலாம், கூட பிறந்தவங்களால உடன் பிறந்தவர்களால குழப்பம் இருக்கலாம், மாமனார் மாமியாரால குழப்பம் இருக்கலாம், பெற்றெடுத்த பிள்ளைகளால குழப்பம் வரலாம், அல்லது கணவன் மனைவிக்குள்ள குழப்பம் வரலாம், தீவி ஆவியினால் ஆட்கொள்ளப்படலாம், வேற மூன்றாவது மனிதர்களால உங்களுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் வரலாம். நீங்க கவலைப்படாதீங்க. எப்படி இங்க குடும்பத்துக்குள்ள தோபியாவுக்கும் சாராவுக்கும் பிரச்சனை இருக்கின்ற பொழுது தோபியா ஆண்டவரிடத்துல மன்றாடி அந்த பேயிலிருந்து சாராலை மீட்கிறாரோ, அதே போல நீங்கள் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கின்ற பொழுது உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் அப்புறப்படுத்தப்படும். சும்மா கதையெல்லாம் பேசல, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் பல நேரங்களில் புலம்பலாம், என்ன வாழ்க்கை, என்ன எதுக்கு திருமணம் பண்ணணும், ஏன்டா கல்யாணம் பண்ணோம் என்கிற ஒரு புலம்பல் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க, ஒப்பு கொடுங்க. இந்த ஆண்டவர் உங்களை எப்படி தோபியாவையும் சாராவையும் அந்த தீய சக்தியிடமிருந்து காப்பாற்றினாரோ, அவர்களுக்கு ஒரு வளமான வாழ்வை கொடுத்தாரோ, அதே போல இந்த ஆண்டவர் உங்களுக்கு வளமான வாழ்க்கையை கொடுப்பார். ஆகவே இந்த ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்கள் குடும்பத்தை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு வளமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இறைவன் நமக்கு தந்திரல் வேண்டுமென தொடர்ந்து இந்த பலியில் நம்மையே ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம்.